ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப மாதம் கழித்து வரேன் யூடியூப்பில். எல்லாத்துக்கும் நடக்கிற மாரி தான் என் கூட நடந்துருச்சு. ஏன்னா நான் பிரேக்கப் தான். 3 வருஷம் நல்லா இருந்தேன், திடீர்னு விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் முடியல. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு நவம்பர் 11 நவம்பர் 12 அன்னிலேருந்து வந்த பிரச்சனை. நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் ரொம்ப பிரச்சனை ஆகி அப்புறம் ரொம்ப சண்டை ஆகி பிரிஞ்சிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஸோ அந்த ஒரு சீன் ஆனதுனால என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. சுத்தமாக ஒரு பர்சன்ட் கூட என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் கரெக்டாக சண்டை ஆற அன்றைக்கி தான் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஃபோட்டோ தான் இது, பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இதாகிட்டேன் நான். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செத்துடலாமான்னு தோணுச்சு. பட் இல்லை, அந்த டைம் தான் என் ஃப்ரெண்டு வந்து நின்னா என் கூட. பிரச்சனை இல்லைடா விக்கி, ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் வா, நீ முன்ன மாரி வா, எல்லாம் ஓகேவாயிரும், வாடா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். அவனால தான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். ஸோ அதனால தான் வீடியோ போடலை. கோச்சிக்காதீங்க, இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் ஆகாது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம லைஃப்பை வேறு மாரி கொண்டு போக போகிறோம். பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வேறு லெவலில் நம்ம போட போகிறோம். ஏன்னா அந்த டிப்ரெஷன் எல்லாம் இப்போ போச்சு. இப்போ நல்லா கிளியராக வந்திருக்கேன் நான். ஸோ கோச்சிக்காதீங்க, நான் நிறையா வீடியோ வந்து ஷூட் பண்ணேன், பட் என்னால் போட முடியல. நான் நோம்பியில் கூட வீடியோ ஷூட் பண்ணது என் ஃப்ரெண்டோட ஃபோன் வாங்கி தான். அவன் பேர் வந்து, அவனை வந்து தலைவான்னு கூப்பிடுவான். நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவான், தலைவான்னு. பட் அவன் பேர் வந்து சுந்தர். அவன் தான் எனக்கு ஃபோன் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான். என் ஃபோனில் வீடியோ எடு, நீ ஃபோன்லேருந்து போஸ்ட் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ அவங்ககிட்டருந்து தான் நான் வந்து ஃபோன் வாங்கி யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணது. அண்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உனக்கு யூடியூப்பில் வந்து சம்பளம் வருதுன்னா. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு எந்த சம்பளமும் வரதில்லை, நான் எந்த சம்பளமும் வாங்கினதில்லை யூடியூப்லேருந்து. ஸோ வந்தால் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். அடுத்த திங் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனிச்சு. அன்றைக்கி வந்து என்னோடய ஃபோன் டிஸ்பிளேயும் போச்சு. கடையில் கேட்டதுக்கு 8500 இருந்தாங்க. ஸோ என்னால் அந்த டைமில் நான் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, என்னால் காசும் கட்ட முடியல, டிஸ்பிளேயும் சரி பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 month சரியில்லை. அந்த பிரேக்கப் ஆனதுலேருந்து எனக்கு எந்த வேலையும் ஆகிறதில்ல, வீடியோலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீடியோவும் போஸ்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. பட் இப்போ நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு சகாதேவா. அவன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணான். ஒன்றும் இல்லைடா, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணான். அவன் தான் நின்று கடிச்ச வரைக்கும் என் கூட சப்போர்ட் பண்ணான், எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணான், ரொம்ப மோட்டிவேட் பண்ணான் என்ன. ஸோ அவனால் தான் இந்த இடத்துல இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவன் இருந்தனால தான் என்னால் எல்லா வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணான் எனக்கு. ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபுல்லாக. ஸோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. தயவு செஞ்சு யாருமே ஏமாற்றிட்டீங்க. யார் இருந்தாலும் சரி, அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஏமாற்றாதீங்க. ட்ரூவாக இருங்க. நான் வெறும் பொண்ணை தான் மீன் பண்ணி பேசுகிறேன்னு இல்லை, பாய்ஸும் தான் சொல்கிறேன், 2 பேர்த்துக்குமே. யாருமே ஏமாற்றாதீங்க, ட்ரூவாக இருங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலியாக கூட இருக்கட்டும்,
ட்ரூவாக இருங்க, நல்லா இருக்கும். சரியா? ப்ளீஸ். ஸோ டாட்டா, பை பை, see you.